அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இஅ்திபாராத்தே உலூஹியத்தின் விளக்கம் 2 அப்படிப்பட்ட காமிலான சிஃபத்துகள் இருந்தால்தான் அந்த இலாஹ் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். காமிலான சிஃபத்துகள் இருந்தால்தான் இலாஹ் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இலாஹ் என்றால் தேவைகளை பூர்த்தி செய்பவன், உலூஹியத் என்றால் தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. இலாஹ் என்றால் இன்னொரு வார்த்தையில் சொன்ன ஹாஜத் ரவா. உலூஹியத் என்றால் தன்மை, தேவை பூர்த்தி செய்யும் தன்மை. ஹாஜத் ரவாயி, ஹாஜத் ரவா அப்படின்னா தேவைகளை பூர்த்தி செய்பவன். ஹாஜத் ரவாயி தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை உலூஹியத். இலாஹன இறைவன், உலூஹியத் இறைத்தன்மை. இறைத்தன்மை மக்களை பாதுகாக்குதல், மக்களை படைத்து வளர்த்து பாதுகாக்கிறவன் இறைவன். இறைவன்னா என்ன? மக்களை படைத்து வளர்த்து பாதுகாப்பவன், ரப்பு அப்படி அர்த்தம். இறைத்தன்மை உலூஹியத். இப்போ உலூஹியத்திற்கு இறைத்தன்மை, அதற்கு ஒருவன் ஒரு வஸ்துவுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன ஃபெசாலிட்டி இருக்கணும், அவங்கள்ட்ட தகுதிகள் இருக்கணும். இன்ன தகுதிகள் இருந்தால்தான் அவர் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எங்கள் நசீர் அப்துல்லா கானா இல்லையாமா? இன்ன தகுதிகள் இருந்தால்தான் அவர்கள் இந்த வேலையை செய்ய முடியும். எம்பிபிஎஸ் படித்து எம்எஸ் படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ரெண்டுமே படிக்கல, எம்பிபிஎஸும் படிக்கல, எம்எஸும் படிக்கல. அவர் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார். நான் அவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு வந்தார். உனக்கு என்னப்பா தகுதி இருக்குதுன்னு கேட்டோம். ஹார்ட் அறுத்து பிறந்து எல்லாம் பண்ணுமே, என்ன தகுதி இருக்குது? நான் மட்டன் கடையில் 6 மாதம் வேலை செஞ்சுருக்கேன், சிக்கன் கடையில் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுருக்கேன், பீஃப் கடையில் 1 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். இந்த பை ஹசன் பரவாயில்ல, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடுவோமா? தகுதிகள் வேணும்ல. என்ன முதல்ல டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்காரு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு தான் அவர் டாக்டர் போய் சேர்றோம். இப்போ அல்லாஹ்வை இலாஹா ஆக்கிறது என்ன தகுதி அல்லாஹ் இருக்கணும்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை சொல்கிறாங்களா? அந்த தகுதி சொல்லி தரணும்ல. தகுதியானவன் தகுதியான வாழ்நாள்லாம் சொல்கிறோம். இப்போ வணக்கத்திற்குரிய தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, உண்மை. அந்த தகுதி என்னன்னு தெரியணுமா இல்லையா? அது தெரிஞ்சாதானே அவனை பற்றி அறிமுகம் உண்டாகும். ஆப்ரேஷன் செய்ய இந்த ஊரில் தகுதியானவர் இந்த டாக்டர் மட்டும்தான். ஆச்சுங்களா? அப்படின்னு நீ சொல்கிற. சரி, அப்படின்னா என்ன தகுதி அவர்கிட்ட இருக்குது மற்றவரிடம் இல்லாத அப்படி தகுதின்னு கேட்டால், அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, எம்எஸ் படிச்சிருக்காரு, எஃப்ஆர்சிஹெச் படிச்சிருக்காரு, இதுக்கு மேலே அதில் ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காரு, இதுலேயும் படிச்சிருக்காரு, இவ்வளோ வரிசையாக சொல்கிறோம். அப்போனா சரி, தகுதி இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்லை. சத்தமாக சொல்லுங்க பை. வணக்கத்திற்கு உரியவன் யாரும் இல்லை. வணக்கத்திற்கு உள்ள தகுதியை படைத்தவன், தகுதி வைத்திருப்பவன் யாருமே இல்லை. யாரும் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, அந்த தகுதிகள் என்னென்ன அல்லாஹ்ட்ட இருக்கு?
அது ஏன் தெரியணும்? அந்த தகுதி என்னன்னு தெரிஞ்சாதான் அவனுக்கு சொந்தமான உலூஹியத்தை நீ வேறு யாருக்கும் சொந்தப்படுத்த மாட்டாய். இல்லைன்னா என்ன ஆயிரும்? உன் வாயில சொல்லிட்டு இருப்ப அல்லாதான் இலாஹ், அல்லாதான் இலாஹ், அல்லாதான் இலாஹ்னு. உன் கல்புல போய் மற்ற வஸ்துக்கள் பக்கம் உலூஹியத்தை சொந்தப்படுத்தி கொண்டிருப்பான். வாய் சொல்லும் அல்லாஹ் ஒருவனையும் வணங்க வேண்டும், உன் கல்புல மாசி வல்லா வணங்கிட்டு இருப்ப. வாய் சொல்லும் அல்லாஹ் ஒருத்தனுக்கே பயப்பட வேண்டும், உன் கல்புல மாசி வல்லா பயந்துக்கிட்டு இருப்ப அல்லாஹ் அல்லாத வஸ்துவை. காரில் எழுதி போட்டிருப்போம் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருத்தனுக்கே, இறைவன் ஒருவனுக்கே. டக டக நடுங்குது கைகாலாம். ஏன்டாப்பா அப்படின்னு வரும்போது அவசரத்தில் டிரைவிங் லைசன்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டோன்னா முன்னாடி செக் போஸ்ட் வேறு இருக்கா, நடுங்குது சார். இப்போ எழுதி போட்டிருக்கிற அஞ்சுவதும் அடிபணுவதும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு, இங்கே அஞ்சிக்கிட்டு நிற்கிற அப்படி. எனவே நடுங்குது கைகாலாம். பை அப்போ அது அல்லாஹ் ஒருத்தனையே அஞ்ச வேண்டும், அல்லாஹ் ஒருத்தனையே ஆதரவு வைக்க வேண்டும். ஆசை கொள்ளவும் அவன்தான், பயப்படவும் அவன்தான், கேட்பதும் அவனிடத்திலே, பயப்படுவதும் அவனிடத்தில். ரகுபத்து வ ரஹபத், ரகுபத் ஹைத்தோ நஃபரத் ஹைத்தோ கர் அமுர நஹீஸ், அல்லாஹ்விடம் மட்டுமே. ஹதீஸ்ல வருது இல்லையா, ரஹ்பத்தன் வ ரஹபத்தன் இலைக், உன்மேல் ஆதரவு, உன்மேல் அச்சம், வேற யார்கிட்டையும் கிடையாது. ஆயத்து குர்ஆன் ஆயத்துல என்னன்னு, வயதுஊனனா ரகபம் வ ரஹபா, அல்லாஹ்வுடைய அந்த காதலர்கள் நபிமார்கள் என்னையே அழைப்பவர்களாக இருந்தார்கள், என்மேல் கொண்ட ஆசையினாலும் என்மேல் கொண்ட அச்சத்தினாலும். அவன் நன்மையும் தீமையும் அவன்கிட்ட மட்டுமே எதிர்பார்க்குதல். ரகபத்தன் வ ரஹபத்தன், எதுனா ரகபன் வ ரஹபா. ரகபன்னா உச்சகட்டமான ஆசை, உச்சகட்டமான காதல். ரஹபன்னா உச்சகட்டமான பயம். ரெண்டுமே இருக்கணும் அல்லாஹின் மேலே. பயம் என்ன, நம்ம தண்டிச்சிருவானோ, நரகத்தில் போட்டுருவானோ, நசிக்கிடுவானோ, வேதனைகளை கொண்டு கஷ்டப்படுத்துவானோ, துனியாவில் கஷ்டப்படுத்துவானோ, ஆகத்தை கஷ்டப்படுத்துவானோ, ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, ஆக்சிடென்ட் ஆயிருமோ, என்ன அப்படி ஆக்கிடுவானோ இப்படி ஆக்கிடுவானோ, அந்த பயம் தேவை. ஏன்னா மோமினுக்கு அல்லாஹ் எது செஞ்சாலும் கயிறு தான் செய்வானே ஒழிய ஷர்ரு செய்ய மாட்டான். அதெல்லாம் நம்மளாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லவா, நேசர்களிடமிருந்து நன்மை தான் வரும், தீங்கு மீறி வரும். உங்கள் அம்மா அவங்களுக்கு நன்மை தான் செய்வாங்க, தீமை எப்படி செய்வாங்க? அப்போ நம்ம உயிருக்கூறாக நேசிப்பவர்களிடமிருந்து நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கலாம், நம் தீமையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. தெரிஞ்சவை. அதனால் அல்லாஹ் நமக்கு தீமை செய்ய மாட்டான் என்றைக்குமே, அல்லாஹ் நன்மை தான் செய்வோம். பயம் என்றால் என்ன, அந்த எஜமான் நம்ம மேலே நம்முடைய செயல்களை வருத்தப்பட்டு விடுவானோ, நம்ம தன்னை விட்டு தூரமாக்கிடுவானோ, அவன் ரிலா கிடைக்காம போயிடுவான், அந்த மாதிரி நாராஸ் ஆயிடுவானோ. உனக்கு நாராசகி சே டர், அவன் வருத்தப்படுவான் என்பதிலே உண்டான பயம். நான் மர்சியாத் சே டர்னா, அவன் பொருந்தி கொள்ளாதவைகளில் நிகழ்ந்து விடுமோ என்று பயம். பிறந்த பயம். அப்போ தகுதி என்னவென்று நம்ம ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னோமா இல்லையா? இப்போ அல்லாஹ்ல என்ன தகுதி இருக்கு? தாத்துல கையூமா இருக்கிறான் அல்லாஹ் தஆலா, சிஃபாத்துல காமிலா, அஃஆல்ல அவன் ஜாத்துல தன்தானே சுய உஜூதை உடையவனாக இருக்க வேண்டும், அவன் தான் இலாஹா இருக்க முடியும். சிஃபாத்துல ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் இதை பெற்றவனாக இருக்க வேண்டும். அஃஆல்ல முக்தார், ஜாத்திய கூவத் உடையவன், சொந்த சக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆசாரில் சார ஜஹாங்கா மாலிக், அனைத்து உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கணும். இந்த 4 தகுதியும் உள்ளவன் தான் ஜாத்தில் காயிம் பகுது, சிஃபாத்தில் காமில், அஃஆலில் முக்தார், ஆசாரில் சார ஜஹாங்கா மாலிக், மாலிகுல் முல்க். இவன் ஒருவன் தான் நமது இலாஹாக இருக்க முடியும். இந்த 4 உரைகளில் வச்சு உரசி பார்த்தோன்னு சொன்னால் சிருஷ்டியில் எதுவுமே அப்படி இல்லை. எனவே சிருஷ்டி நம்முடைய இலாஹ் இல்லை. வாப்பா எடுத்து பார்த்த தாத்து காய் பகுதா இல்லை, சிஃபாத்தில் காமிலா இருக்காரா இல்லை, மவுத்து ஜஹல் இஜிஸ்
இல்திரார் சும்மத் புக்குமத் உம்மியத்தான் சிஃபத்தாக இருக்குது. ஹயாத் இல்லை, இல்மு இல்லை, இராதா இல்லை, எனவே சிஃபத்தும் போயிடுச்சு. சுய குவத்து இருக்குதா? இல்லவே இல்லை. சுய குவத்துனா தானாக ஆடணும், கை தானாக செயல்படணுமே. அல்லாஹ்வுடைய குவத்துக்கும் செயல்படுது. என்ன ஆதாரம்? குவத்து நின்றுச்சு, கை தொங்கிடுது. முத்தா போயிட்டாரு, கை தொங்கிடுது. மில்க்கு அவருக்கு இல்லை, சொந்தமாக இல்லை. வரும்போது வெறுங்கையாக வந்தார், அல்லாஹ் கொடுத்தான். துனியாவிட்டு வரும்போது கொண்டு வந்தாரா? இல்லை, வெறுங்கையாக வந்தார். எதுவெல்லாம் கொடுத்தானோ அல்லாஹ் தான் கொடுத்தான். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். எதுவெல்லாம் அணு அளவு நேமத்து உங்கள் இருக்கிறதோ எங்கிருந்து வருது? அது அல்லாஹ்ட்ட வருது. அனைத்து கோடி சிருஷ்டிகளிலிருந்தும் இன்று காலையில் எழுகிற பொழுது எந்த நேமத்தோடு எழுந்திருத்தார்களோ அது ஒன்று கூட மாசிவல்லா கொடுத்தது கிடையாது. எல்லாமே யார் கொடுத்தது? மா அஸ்பஹபி மின் நிஅமத்தின் அவு பி அஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹதக. உன் ஒருவன் மட்டும் தான் கொடுத்தாய். லா ஷரீக லக. என்ன அர்த்தம்? வேற யாரும் கொடுக்கலன்னு அர்த்தம். லா ஷரீக லக, லா ஷரீக அர்த்தம் என்ன பை? அல்லாஹ்க்கு இணை இல்லை, இணைன்னு அர்த்தம் என்ன? உன்னை தவிர வேறு யாரும் யாருக்கும் எதையும் கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். பை இதை மக்களுக்கு சொல்லுங்க பை. லா இலாஹ இல்லல்லாஹ் போய் மக்களுக்கு சொல்லுங்க பை. இல்லை, கலிமா விளங்குனதுக்கு பின்னாடி தான் போய் அடுத்தது இபாதாத்தனை. எதுக்கு பை இபாதத் அர்த்தம்? பணிவு கத்தன், பணிவை வெளிப்படுத்துறது நல்ல இடத்துல. இதுக்கு பின்னாடி இதெல்லாம் கலிமாவுக்கு பின்னாடி. நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி குழந்தைங்களுக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்குற வணக்கத்துக்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. நீ சொல்லும்போது அந்த தகுதி என்னங்கிற சொல்லி தரணுமே அவனுக்கு. அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறான்னு நீ சொல்லி கொடுத்துட்டா அதான் அவன் தெளிவாக விளங்கிட்டான்னா தனி விடுவான். வரைஞ்சுங்களா? இபாதாத்து தானாக வந்துடும். கலிமாவுக்கான் தான் துன்யாவை படைச்சான் அல்லாஹ் தஆலா. அப்படிங்களா? உலூஹியத்தை விளங்க தாங்க துன்யாவை படைச்சான் அல்லாஹ் தஆலா. இபாதாத்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா நபிமாருக்கும் ஒரே இபாதத்து. 1,24,000 நபிமாருக்கும் வேற வேற இபாதத்து. வேற வேற இபாதத். அவங்க தொழுகை முறை வேற, அவங்க தொழுகை முறை வேற, அவங்க நோன்பு வச்சது வேற, இவங்க நோன்பு வச்சது வேற, சட்டத்திட்டங்கள் வேற, இவங்க சட்டத்திட்டங்கள் வேற, எல்லாம் வேற வேற. இபாதாத், முஆமலாத், முஆஷராத். கலிமா எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால பணிகளில் உயர்ந்த பணி எது பை? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இரு. முன்னால் உட்கார்ந்து கேட்பவர் தூங்கினாலும் சரியே, பின்னாடி திரும்பி பார்த்தாலும் சரியே, என்ன செய்யணும் பை? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இரு. புறமுதுகிட்டு ஓடினாலும் சரியே செஞ்சுக்கிட்டே இரு. ஏன்னா யார் செஞ்ச பணி இது? நபிமாருடைய. மனிதர்கள் மேலானவர்கள் யாருங்க? நபிமார்கள். நபிமார்கள் மேலானவர்கள் யாருங்க? ரசூல்மார்கள். அவர்கள் மேலானவர்கள் உலுல் அஸ்ம். அவர்கள் மேலானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்ட நோக்கமே எதுதாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிரியமான பணி எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர இன்னொரு பணி அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாக இருந்திருந்தால் அதை செய்ய சொல்லியிருப்பான் நபிமார்கள்ட்ட. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பிய பணியே. கலிமா மக்கள் சொல்கிறது தான் அல்லாஹ்வுடைய பணி. நீ உலக மக்கள் அத்தனை பேருக்குமே சோறாக்கி போட்ட. உன்னால் முடிஞ்சது ஊரில் 1000 பேருக்கு டெய்லி சோறாக்கி போடுற. இது பெரிய பணியா? பெரிய பணி தான். நபிமார் அதுக்காக அனுப்பப்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி சோறாக்கி எல்லாருக்கும் ஊருக்கு கொடுக்குறது அல்ல நபி. அதுதான் உன் நபியாக அனுப்பி வைத்தேன். எதற்காக வேண்டி? உன் நபியாக அனுப்பி வைத்தேன் உலக மக்களுக்கு உணவளிப்பதற்காக வேண்டி. ஆடை இல்லை அவளுக்கு ஆடை கொடுப்பதற்காக வேண்டி. வியாதியஸ்தர்களுக்கு நீ மருத்துவம் சொல்வதற்காக வேண்டி சொல்லவே இல்லை. குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹ் வாஹித். உங்கள் இலாஹ் ஒரே ஒரு இலாஹ்தான். உங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவன் தான் என்பதை இந்த உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி தான் அனுப்பப்பட்டேன் நபியாக. வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன. கலிமாவுக்காக வேண்டித்தான் உங்களுக்கும் முன்னுண்டானவர்களுக்கும் நான் நபியை அனுப்பி வைத்தேன்.
இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை மாதிரி மனுஷன் தான் நான், ஒரே ஒரு வித்தியாசம் தான், உங்களை விட என்னை உயர்த்தி காட்டியது களிமா தான். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். இதான் நபிமாருடைய பணி. என்ன பை, இந்த பணியை ராவாப்பால செய்யுங்க. வாழ்நாள்லாம் அதான் செஞ்சாங்க. மரண நேரத்தில் கூட அதைத்தான் மக்களுக்கு நினைவுறுத்தினார்கள். வசியை செய்கிறது பை, மூமினுக்கு ஒரு மூமின் வசியை செய்கிற சுன்னத்து முதல் ஃபரலா இருந்துச்சு, அப்புறம் சுன்னத்தாக்கப்பட்டது. தெரிஞ்சுங்களா? வசியத்தன்னா மரணம் நெருங்கி விடுகிறது, மரணத்துடைய அடையாளங்கள் தெரிந்தால் தன் மனைவி மக்கள்லாம் வசியை செய்யணும். என்ன செய்யணும்? இந்த வீட்டை அவன் எடுத்துங்க, தோட்டத்தை அவன் எடுத்துங்க, பேங்க்ல இருக்க காசை இப்படி பிரிச்சுங்க, இதை அவன் வச்சுக்க, அது வசியத்தா. நபிமாரும் வசியை செஞ்சாங்க. வஸ்ஸாபிஹி இப்ராஹிம் பனீஹி ஆயிருக்க யாக்கூப இஸ்ஹாக யாக்கூப. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு வசியை செய்தார்கள். என்ன வசியை செஞ்சாங்க சொல்லுங்க ஆயிட்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை வசியை செஞ்சாங்க. என்ன வசியை செஞ்சாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆயுது வரலையா? கொண்டாங்க. அம் குந்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத். அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வசியத்து நீங்கள் சொல்கிறது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வசிய சொல்கிறீங்க. வஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பனீஹி யாக்கூப் ஜி. இது கால ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். நீ அல்லாஹுக்கு முன்னால் கட்டுப்படு என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொன்னான். ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் சரணடைந்தேன் என்று சொன்னார். ஜி. அடுத்தது வஸ்ஸாபிஹி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைத்தான் தன் பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். பனீஹி தன் பிள்ளைகளுக்கு, யாக்கூப யாக்கூப் தன் பேர பிள்ளைக்கும், யா பனியே என் அருமை பிள்ளைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்கும் தீன், இந்த திருக்கலிமாவுடைய தீனை அல்லாஹ் உங்களுக்கு பொறுக்கி எடுத்துக்கொண்டான். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், வாழும் காலமெல்லாம் இஸ்லாமியர்களாக கலிமா உடையவர்களாக வாழ்ந்து கலிமா உடையவர்களாக அல்லாஹ் போய் சேர வேண்டும். வசிய செஞ்சாங்க பாருங்க. வாழும் காலமெல்லாம் சொன்னாங்க, மௌத்து நேரத்திலையும் தன் பிள்ளைகளுக்கு அதுதான் சொன்னாங்க, முஸ்லீமா வாழ், அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ், கலிமா உடனே வாழ்க்கையை வாழ். ஏன் அவங்க வியாபாரம் செய்யுது, வியாபாரம் தொடர்ந்து நீ பார்த்துக்கோ. இப்போ ஆடு மாடல 1000 ஆடு இருக்குது, ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து எல்லோரும் ஒழுங்காக வேலையை பாருங்கள், கொஞ்சம் வீடுக்கெல்லாம் கட்டிங்க எந்த இல்லை. ஏன் அதெல்லாம் சொல்ல, துனியாவும் சொல்ல? ஏன்னா நீ கலிமா மக்களுடைய உள்ளத்தில் பதிய வச்சுட்டா துனியா தானாக உனக்கு தேடி வந்துடும். அம் குந்தும் ஷுஹதா, இது இப்ராஹிம் நபி செஞ்ச வசியத்து. அம் குந்தும் ஷுஹதா, இது ஹலர யாக்கூப் அல் மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத் வந்துருச்சு. இது காலி பனீஹி தன் பிள்ளைகளுக்கு சொன்னார். அப்போ நீங்கள் சாட்சியாக இருந்தீங்களா, பார்த்தீங்களா? மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்பு யாரை வணங்குவீர்கள், யாரை இலாஹா ஆக்குவீர்கள்? காலூ நஅபுது இலாஹக, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சானே அந்த இலாஹை தான் நாங்களும் வணங்குவோம். வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இசாக, இப்ராஹிம் நபி, இசாக் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் உங்களுடைய முன்னோர்களாகி இவர்கள் யாரை இலாஹ் ஆக்கினார்களோ, இவர்களுக்கு யார் இலாஹாக இருந்தானோ அவனைத்தான் வணங்குவோம். இலாஹம் வாஹிதா, ஒரே இலாஹாக, வேறு எதையும் இலாஹாக்க மாட்டோம். இப்போ உலூஹியத்தாமே அவங்க பேஷ் பண்ணுறாங்க அவங்க. வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாம் அவர்களுக்கு தான் முற்றிலும் கட்டுப்பட்டவனாக இருப்போம். அப்போ உலூஹியத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ராவும் பகலும் ராவும் பகலும். கடைசியாகவும் மூத்த கேட்டாங்க, இப்போ யாரப்பா இலாஹாக்கி வாழ்வேன்? என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் இலாஹாக்கி, ஒரு இலாஹைத்தான் நாங்கள் இலாஹாக்கி வாழ்வோம். ஓ, சந்தோஷமாக மூத்தா போயிட்டாங்க. யாருங்க? வனஹ்னு லஹு முஸ்லிமூன், அவனுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். தில்க உம்மத்துன் கத் ஹலத், இதோ அந்த சமுதாயங்கள்லாம் அல்லாஹ்வை இலாஹாக்கி வாழ்ந்து போயிட்டாங்க. லஹாமா கசபத், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு, வலக்கும் மா கசபத்தும், நீங்கள் சம்பாதிச்சது உங்களுக்கு, வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். இப்போ பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் இலாஹ் இலாஹ்னு சொல்லு. நீ செய்யக்கூடிய பணிகள் ஆக உயர்ந்த பணி அதுதான் பை. நல்லா விளங்கிங்க. சமுதாய பணி செய்யணும்னு ஆசை உள்ளவர்கள் விளங்கிங்க. சமுதாய பணி என்னென்ன செய்யலாம் சொல்லுங்க? சோறாக்கி போடலாம். என்ன பை?
மாதம் டெய்லி 1000 பேர் சோறாக்கி போகிறாங்க சில பேர். சில பேர் இந்த இயக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு மாதம் மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்கள், பருப்பு, அரிசி ஊருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஊரில் உள்ள ஏழை மக்கள் ஒரு 20-25 பேர் தேர்ந்தெடுத்து அங்கே உள்ளவங்கள்ட்ட வசூல் பண்ணி அதை பொட்டலாம் கட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது ஒரு பணி தான், சமுதாய பணி தான் இல்லையா பாய்? வேறு என்ன பண்ணி சொல்லுங்கள்? ஆம்புலன்ஸ் சில பேர் வசூல் பண்ணி ஆம்புலன்ஸ் வாங்கி வாடகைக்கு விட்றாங்க. இதுவும் சமுதாய பணி, மக்களுக்கெல்லாம் தேவைப்படுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டு எல்லாத்துக்கும் சொல்லுவோம், இலவச ஹாஸ்பிட்டல். வேறு கல்வி, ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. வேறு ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுக்கலாம். உலக சாமான்கள் கொடுக்குறது, வியாபாரம் செய்ய முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது, மூத்தா போன ஜனாசா கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது, இது சமூக பணிகள் உலக. வரைஞ்சிங்களா? அடுத்து கல்வி பணி. கல்வி 2 வகை இருக்குது. ஒன்று அவன் சம்பாதிப்பதற்குன்னா துனியாவுடைய கல்வி, MBBS படிக்கிறாரு, MSc படிக்கிறாரு, மேக்ஸ் படிக்கிறாரு, சயின்ஸ் படிக்கிறாரு, இதெல்லாம் எங்கே படிக்கிறாரு? உலகத்தை உருவாக்கவா? ஹொது கானே தான் சாப்பிட்றது. என்ன பை, நீங்கள் இன்றைக்கி படிக்கிற எத்தனை படிப்பு இருக்க, எல்லா படிக்க எதுக்காக வேண்டி பை? இந்த முழு இந்தியாவை நம்ம கட்டி காத்து உருவாக்க வேண்டும். உலக மக்கள் எத்தனை பேர் பில்டிங் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அத்தனை பேருக்கு பில்டிங் கட்டி கொடுக்கணும். இதுக்கு இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படி யாராவது? தான் சம்பாதிக்கணும், தான் சாப்பிடணும், தன்னை உருவாக்கி கொள்வதற்காண்டி, தன் வயிறை நிரப்புவதற்காக வேண்டி. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம MBBS இருக்கட்டும், உலகத்தில் எல்லா பெரிய பெரிய படிப்பு IAS படிக்கிறார், எதுக்காக படிக்கிறார்? எவ்வளோ பேர் மக்கள்லாம் ஒழுங்கான ஒரு திட்டம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நான் IAS படித்து மக்களுக்கு திட்டம் தீட்டி இந்த உலகத்தையே மேலே கொண்டு வருவேன், அப்படி ஏதாவது உயர்ந்த நோக்கம்? அப்படிக்கா என்ன நோக்கம்? இவர் பெரிய ஆளாக போடணும், நிறையா காசு சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், வீடு கட்டணும், பொண்டாட்டி பள்ளியோட இருக்கணும். அப்போ இந்த முழு உலக படிப்புடைய நோக்கம் எல்லாமே தன் வயிறு வளர்க்குது. ஹமா ஷக்கில் பராயாக்கில், இந்த எல்லா ஆட்டம் பாட்டமும் சாப்பிட்றதுக்கு வயிறு. ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் எதிராக கலாட்டான்னா அந்த மாதிரி இந்த எல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் எதுக்குங்க பை? அந்த ஒரு ஜான் வயிறு படுத்துகிற பாடு என்ன பை? இது எல்லா கல்வியும், இந்த கல்வி விட்டுரு, தூக்கி போடு. அடுத்து என்ன கல்வி இருக்குது? இன்னொரு கல்வி, ஆகரத்துடைய கல்வி, தீனுடைய கல்வி, மார்க்க கல்வி. பை மார்க்க கல்வி என்ன கல்வி இருக்குது? மார்க்க கல்வி நிறைய வகை இருக்கு இல்லையா? ஃபிக்ஹ், சட்டத்திட்டங்கள், நஹவு சர்ஃப், குர்ஆனுடைய கல்விகள், இதெல்லாமுடைய நோக்கம். எல்லா கல்வியும் மூலம் குர்ஆன் ஹதீஸ் தான். இப்போ நஹவு சர்ஃப் ஃபிக்ஹ் இதெல்லாம் எதுக்காண்டி பை? ஃபிக்ஹ் எதுக்காக வேண்டி? ஃபிக்ஹ் சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் தன்னுடைய ஒழுக்கத்தை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி, ஒழுங்காக தொழுவதற்கான இபாதாத்துக்களை சரிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. வியாபாரத்தை பற்றி ஏன் படிக்கிறோம்? முஆமலாத்தை, கொடுக்கல் வாங்கலை சரிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. அப்புறம் அஹ்லாக்கை சரிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, முஆஷராத் அஹ்லாக் இல்லாட்டி எப்படி பழகிறது சரிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. இதெல்லாம் மஹ்லூக்கோடு உள்ள தொடர்பை சரிப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி உண்டான கல்வி. இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் போங்க, தனக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பை சரிப்படுத்தி கொள்வதற்காக உண்டான கல்வி. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கல்வி. அல்லாஹ் யார், நான் யார், அல்லாஹ் ரப்பு எப்படி, நான் எப்படி அவனுடைய அபுதா இருக்கிறேன், அல்லாஹ்க்கு எனக்கும் என்ன தொடர்பு, எப்படி 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம், அல்லாஹ் என் கூட இருக்கான், எந்த அடிப்படையில் என் கூட இருக்கிறான், மையத்து எப்படி, இதிராக்கு மையத்து எப்படி, ஐனியத்து எப்படி, கைரியத்து எப்படி, ஹக்குக்கும் ஹக்குக்கும் தொடர்பு என்ன, வித்தியாசம் என்ன, அல்லாஹ்வின் சிஃபத்துகள் என்ன, என் சிஃபத்துகள் என்ன, என்னென்ன தன்மைகள் அல்லாஹ்வுடைய ஜாத்தியான தன்மைகள், சிஃபத்து அல்லாஹ்வுடைய ஃபிஅலியான தன்மைகள் என்ன, சிஃபாத்தே ஜாத்தியா என்ன, சிஃபாத் அஃபாலியா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உன் கனெக்ஷன் அல்லாஹ்வோடு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கலாம். உன் தன்மைகள் தெரியல, அல்லாஹ்வின் தன்மைகள் தெரியலன்னு எப்படி ஒன்றா இருக்க முடியும் நீ? இப்போ உன்னது செயலை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய செயல்னு சொல்லிடுவேன், அல்ல அல்லாஹ்வுடைய செயலை உன்னுடைய செயல்னு சொல்லிடுவேன். உன் மில்க்கு அல்லாஹ்வுடைய மில்க்குன்ற, அல்லாஹ்வுடைய மில்க்கு உன்னுடைய மில்க்குன்னு சொல்லிடுவேன். அப்போ நமக்கும் அஃஆல் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் அஃஆல் இருக்குது, நமக்கும் செயல்பாடுகள் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் செயல்பாடு இருக்குது. அப்போ எந்த செயல்பாடு யாருடையது? சாப்பிட்டது நான் சாப்பிட்டது அல்லாஹ் செய்த செயலே கிடையாது. யார் சொன்னா? ஒருத்தர் சாப்பிட்டான், நான் சாப்பிடலைங்க அல்லாஹ் தான் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் காஃபிரா போயிட்டான் அவன். இன்காருல் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஓ யுத்இமு வலா யுத்அமு, அல்லாஹ் உணவு அளிப்பான், உணவு அளிக்கப்பட மாட்டான். அல்லாஹ்வுக்கு சோறு தேவையில்லை, சாப்பிட மாட்டான். தலா
அப்போ அல்லாஹ் சாப்பிட்டான் அப்படின்னு நீ சொன்ன குஃப்ரு. நீ சாப்பிட்ற, அல்லாஹ் சாப்பிட்டான்னா இல்லைங்க, அல்லாஹ்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எந்த சம்மந்தம் இல்லாமல் நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொன்னால் ஷிர்க் ஆயிரும். ஏன்னா அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, அனைத்து குவத்தும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொந்தம்ட்டான் அல்லாஹ் தஆலா. இப்போ நானே சாப்பிட்டேன்னு சொன்னேன், ஷிர்க் ஆயிரும். இப்போ எங்கே சந்தோஷப்படுத்துவ? சாப்பிட்ட செயலை உன் பக்கம் சேர்த்த வேண்டும், அதை சாப்பிட வைத்த செயலை அல்லாஹ் பக்கம் சேர்க்க. யுத்இமு அல்லாஹ் தஆலா. நீ தான் தாயிம், உணவு அருந்துபவன் நீ. அல்லாஹ் தாயிம் இல்லை, உணவு அருந்துபவன் அல்ல. அல்லாஹ் முத்இம், உணவை கொடுப்பவன் அல்லாஹ் தஆலா. விளங்குதா இல்லை பை? தூங்கியவன் நீ. நீ தூங்கிட்டு அல்லாஹ் தூங்கினா என்று இந்த செயலை, உன்னுடைய செயலை கொண்டு போய் நீ அல்லாஹ் பக்கம் சேர்த்தோம், குஃப்ர் அது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், லா தாஹுதுஹு சினத்தும் வலா நௌம், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அல்லாஹ் பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தர் தூங்கி எந்திரிச்சு உட்காந்து நான் தூங்கலைங்க அல்லாஹ் தான் தூங்கினான்னு சொன்னால் காஃபிரா போயிட்டான், நவுது பில்லாஹி மின்ஹு. ஏன்னா தன் செயலை அல்லாஹ் பக்கம் சேர்த்துட்டான். தூக்கமே இல்லை, சிறு தூக்கமும் வராது, பெரு தூக்கம் குர்ஆன் சொல்லிச்சு, குர்ஆனுக்கு மாத்தமாக சொல்லிட்டான். அது தாவில் செஞ்சு இல்லைங்க, அல்லாஹ் ஷானை தன்சீஹில் அவனுக்கு தூக்கம் இல்லை, ஷானை தஸ்பீஹில் தூங்கிடுவான். இந்த ஆஃபீஸில் தூங்குறதுல வீட்டில் தூங்கிடுவாருன்னு சொன்ன மாதிரி இது. அது எப்படி சொல்லக்கூடாது? அப்படி தூக்கமே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. எந்த ஷான்லையுமே அல்லாஹ் தூக்கம் இல்லை. லா தாஹுது சினத்தும் வலா நௌம்னா எந்த ஷான்லையுமே. ஒரு ஷானில் தூங்குவான், ஒரு ஷானில் தூங்க மாட்டானா என்ன அர்த்தம்? இது பகலில் தூங்குவான், தூங்க மாட்டான், நைட்டு தூங்குவாங்கிற மாதிரில இருக்குது. எந்த ஷான்லேயுமே அல்லாஹ்வுக்கு தூக்கமே கிடையாது, பசியே கிடையாது, தாகம் கிடையாது, உணவு அருந்துவது கிடையாது அல்லாஹ்வுக்கு. இறைவன் பக்கம் அந்த செயலை சேர்க்கவே முடியாது பை. தலைகீழ் இருந்தாலும், கபல தஹ்லீக்கா இருந்தாலும், பாத தஹ்லீக்கா இருந்தாலும், ஃபைஸே அக்தஸில் இருந்தாலும், ஃபைஸே முகத்தஸில் இருந்தாலும் சரி தான், மாலூமில் இருந்தாலும், ஹாரிஜில் இருந்தாலும், உஜூதில் இருந்தாலும், எங்கே போங்கிற உலகத்தில் எந்த மூலையில் போனாலும், இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு இருந்தாலும், கியாமத்தே வந்தாலும் சரி தான், சொர்க்கத்திலே போனாலும் சரி தான், அல்லாஹ் ஜல்லஷான் சாப்பிட மாட்டான். தெரிஞ்சவை இல்லை, அல்லாஹ்வுக்கு பசிக்கும். பாருங்க ஹதீஸ்ல வருது இல்லையா, நான் பசித்திருந்தேனே அடியானே அப்படி சொன்னோம் ஜி. அப்போ அல்லாஹ்வுக்கும் பசிக்கும், அல்லாஹ் சாப்பிடுவான், உணவு அளிக்கலையே நீ அப்படின்னு. அது எப்படிங்க? ஒரு ஷானில் பசிக்காத அல்லாஹ்வுக்கு ஒரு ஷானில் அல்லாஹ்வுக்கு பசிக்கும், சேர்க்கவே முடியாது. சில செயல்கள் அல்லாஹ் தஆலா இன்ஃபிஆலி அஃஆல்களை, மஹ்லூக்குடைய அஃஆல்களை தன் பக்கம் சேர்த்துக்கிறான். மஹ்லூக்குடைய உறுப்புகளை தன் பக்கம் சேர்த்துறான் அல்லாஹ் தஆலா. எனக்கு கை இருக்குங்கிறான், இதுல்லாஹி அல்லாஹ்வுடைய கை அப்படின்னு சொல்றான். நீ அல்லாஹ்வோட நடந்து வந்தால் அல்லாஹ்விட்டு ஓடி வருவான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓடி வரான், அல்லாஹ் ஓடி வரான். பெருமாள் சேர்த்தாங்களா இல்லையா? இன்னும் அதை தனி ஷிபுரன் அதை துக, நீ ஒரு முழம் வந்தால் நான் ஒரு ஜான், நீ ஒரு ஜான் வந்தால் ஒரு முழம் வருவேன். இன்னும் அதை தனி மாஷின் அதை துக்க ஹருவலத்தனா என்ன அதிசயம் போய், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். அது பல்ல ஓடி வரான்னா எங்கேருந்து ஓடி வரான்னா தாலா? அவன் ஓடுதலே எல்லாம் கிடையாது. ஓடி வர்றதுன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பில இங்கே வரணும். எங்கேருந்து கிளம்பி எங்கே வர்றான்? இன்னும் அத்தைத்தனி தம்ஷி, நீ நடந்த இடத்துல வந்தால் அத்தை தூவிலைக்க ஹருவிலு, நான் இடத்துல ஓடி வருவேன். அனஸ் பின் மாலிக் இவாயை செய்கிறாங்க. மஹரஜு அஹமது, முஸ்னத் அஹமது வரக்கூடிய ஹதீஸ் இது. நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். எப்படி நல்லா ஓடி வருவான்? பயங்கர ஃபாஸ்ட்டு. உசேன் போல்ட்டாலும் வருவான் அல்லாஹ் தஆலா. எப்படி அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவான். இல்லை ஏன்னா அவன் அல்ல இல்லை, உசேன் போல்ட்டே படைச்சவன் இல்லை தானே, அதனால் உசேன் போல்ட்டோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவானா? நீ நடந்து வந்தால் அவன் ஓடி வருவான். எப்படிங்க? ஓட்டமே அல்லாஹ்வுக்கு இல்லைங்க. அது அல்லாஹ் சொல்ல ஷானை தஸ்பீஹில் அல்லாஹ் ஓடுவான், ஷானை தன்சீல ஓட மாட்டான், உட்காந்து இருப்பான்ல. இது நவுது பில்லாஹி மின்ஹா. இது உட்காருதலும் உட்கார்ந்துருந்தான்னு சொன்னாலும் தப்பு தான். கைஃபீத் வந்துடும். அல்லாஹ் கைஃபீத் விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். கம்மியத், கைஃபியத், தகையுர், தபத்துல், தஜ்ஸியா, தக்சீம் அனைத்தை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். மஹ்லூக்குடைய சிஃபாத்துகளையும் அல்லாஹ் தன் பக்கம் சேர்ப்பான். அல்லாஹ்வுக்கு தனி சிஃபத் இருக்கு, மஹ்லூக்கு தனி சிஃபத் இருக்கு. சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா மஹ்லூக்குடைய சிஃபத்தை தன் பக்கம் சேர்க்கிறான், சில நேரம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய சிஃபத்தை கொண்டு மஹ்லூக்கின் பக்கம் சேர்க்கிறான். யுரீதூன யுத்ஃபிஉ நூரல்லாஹி, இராதா யாருதுங்க? அவர்கள் நாடுகிறார்கள்.
அவன் யுரிது சவாபத் துனியா வருதுல. இப்போ இராதா யார் பக்கம் சேர்க்குறான் அல்லா தாலா? இராதா யாருக்கு மட்டும் சொந்தமானது? ஃபஆலுலிமா யுரீது யாரு? அல்லாஹ். இராதா அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் தாலா நீங்க நாடினால் துரீதுன மின்கும் மன் யுரீது துனியா வ மின்கும் மன் யுரீதுல் ஆஹிரா. அப்ப இராதா யார் பக்கம் சேர்க்குறான் அல்லாஹ் தாலா? சிருஷ்டிகள் பக்கம் சேர்க்குறான். குதிரத்தை நம்ப சேர்க்குறான். ஆயத்துங்க சொல்லுங்க பாய். இல்ம சேர்க்குறான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அவர் அறியவில்லையா? ஹல் யஸ்தவில் யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவரும் சமமாவார்களா? அப்ப இல்ம அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகள் பக்கம் சேர்க்குறான். ஹயாத்தை சேர்க்குறான் அல்லாஹ் பக்கம். எங்க யுஹ்யி வ யுமீது ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த, உங்களில் மௌத்தை அல்லாஹ் ஹயாத்தை படைச்சான், உங்களில் உண்டாக்கணும். சொல்ல ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம். அலம் யரவு, அவர்கள் பார்க்கவில்லையா? சேர்க்குறான். அம்லம் தஸ்மஉ, கேட்கவில்லையா? இதா சமிஉ மா உன்ஸில ரசூல். சொல்லுங்க பை. அப்ப சமாத் யாருது? கேட்குதல் யாருடைய தன்மை? அதெல்லாம் எங்க சேர்க்குறான்? இப்ப சிருஷ்டிகள் பக்கம் சேர்க்குறான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய தன்மைகள் என்று எவை அறியப்பட்டதோ, அவனுக்கு மாத்திரம் சொந்தமானது, வேறு யாருக்கும் இல்லை என்று அறியப்பட்டதோ, இந்த தன்மை அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் உரியது, வேறு யாருக்கும் இல்லை என்று எதையெல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கோ, ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், சிஃபாத் ஸாத்தியா, அதை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகள் பக்கம் ஏன் சேர்க்கிறான்? சிருஷ்டிகளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இல்லவே இல்லை என்ற அகீதாவில் நிரூபிக்கப்பட்ட செய்திகளை அல்லாஹ் கொண்டு வந்து தன் பக்கம் சேர்க்கிறான். வசீத்தாகத்திலிருந்து எல்லாத்தையும் ஓடுறது, நடக்கிறது. என்ன பை? இங்கே தான் நீ அல்லாஹ் விளங்கணும். இப்படி ஏன் விளங்கணும்? விளங்கினா தான் போய் அல்லாஹ் நீ சரியாக அறிஞ்சிக்க முடியும், அல்லாஹ் நெருங்க முடியும். இல்லையா அல்லாஹ் என்று ஒரு பொதுவான ஒரு கற்பனையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். கற்பனை குதா அல்லாஹ் ரொம்ப தெளிவாக தெரியாமல் இர்ஃபான குதா இல்லாமல் போயிடும். அல்லாஹ் பற்றி ஞானம் இல்லாமல் போயிடும், இறை ஞானம் இல்லாமல் போயிடும். அப்போ எப்படி அல்லாஹ்வின் சிஃபத்தை அடியார் பக்கம் சேர்த்தா என்ன அர்த்தம் வைக்கிறது? நம்ம சிஃபத்தை அல்லாஹ் பக்கம் சேர்த்தா என்ன அர்த்தம் வைக்கிறது? அதே நேரத்தில் நம்ம சிஃபத்து நமக்கு தான் இருக்கும், அல்லாஹ்வின் சிஃபத்து அல்லாஹ்ட்ட தான் இருக்கும். தூங்கியவது நாம தான், தூங்க வச்சது அல்லாஹ். சாப்பிட்டது நாம தான், சாப்பிட வச்சது அல்லாஹ். கல்யாணம் முடிச்சது நாம தான், முடிக்க வச்சது அல்லாஹ். புல்லை பெற்றது நாம தான், அல்லாஹ் தான் புல்லை பெற்றான்னு சொன்னால் குஃப்ரா போயிடுவேன். ஏன்னா லம் எளிது வலம் யூலது, அவன் புல்லை பெக்காதவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தாங்க புல்லை பெற்றான்னா குஃப்ரில் கொண்டு போய் விட்டுருவோனே. அதனால் இந்த பாடத்தை ஒன்று விளங்கினா தெளிவாக விளங்கு, முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி. அரையும் குறையுமா விளங்காத, மாட்டிக்குவ. புத்தகங்களை படித்து விளங்காத. ஒரு புத்தகத்துலேயும் ஒரு மாதிரி எழுதுவாங்க. புத்தகம் முசனிஃப் யாருன்னே உனக்கு சில நேரம் தெரியாது. சில நேரம் தெரிஞ்சாலும் அவர் என்ன கருத்தை எழுதினாருன்னு தெரியாது. வார்த்தை மாற்றி அவர் சொன்ன வந்து ஒரு கருத்தாக இருக்கும், வார்த்தை ஒன்றா இருக்கும், நீ விளங்குறது வேற மாதிரி இருக்கும். அவர் சொல்ல வந்தது ஒரு மாதிரி ஒரு கருத்து சொல்ல வந்திருப்பாரு, அதை அவர் எழுத்து வந்து வேற மாதிரி விளங்க வைக்கும், நீ அதை படித்து வேற மாதிரி விளங்குவ. தெரிஞ்சுங்களா? ஒரே மாதிரி விளங்க முடியாது, ஒன்னால ஒரே மாதிரி விளக்கவும் முடியாது. பை சமஜமே ஆகிய பை. அதனால் அதை கொண்டு விளங்காத. காமிலான ஷேகுமார்களுடைய காலடியில் அமர்ந்து அவருடைய ஞானங்களை பெற்றுக்கொள். அதை கொண்டு தான் நீ அல்லாஹ்வை அடைய முடியும். சரி, அவங்க என்ன பேசிட்டு இருந்தோம் இப்போ? சிஃபாத்துல்லா. அப்போ அல்லாஹ் தாலாவுடைய சிஃபாத்துகளை அடியார்களுக்கு இருப்பதாக சிலவற்றை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். அடியார்களின் சிஃபத்துகளை சேர்ந்து அல்லாஹிடம் இருப்பதாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். ஒரு காலம் அவனுடைய சிஃபத்து இங்கே வராது, இவன் சிஃபத்து அங்கே போகாது. இது ரெண்டையுமே தமீஸ் பண்ணி விளங்குறதுக்கு தான் தகாய்க்குடைய பாடம் இருக்குது. ராய் ஷரியத், ராய் ஹகீகத்,
ராஹை தரீகத், ராஹை மாரிஃபத்துடைய பாடத்தை கொண்டு வந்து மிக நுணுக்கமாக தராசரி எடை போட்டு எதை அல்லாஹ் பக்கம் சேர்க்கணும் அதை அல்லாஹ் பக்கம் சேர்க்கணும், எதை மஹ்லூக் பக்கம் சேர்க்கணும். ஏனென்றால் மஹ்லூக்குடைய தன்மையை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தால் என்ன வந்துவிடும்? குஃபுர் வந்துவிடும். அல்லாஹ்வின் சிஃபத்தை மஹ்லூக் பக்கம் சேர்த்தா என்ன வந்துடுங்க பை? குஃபுர் வந்துடும். ஷிர்க், அல்லாஹ் ஷிர்க் வந்துடும். இதில் ஷிர்க் உண்டாகும், அது குஃபுர் உண்டாகும். ஆகவே இந்த பாடங்களை தெளிவாக விளங்க வேண்டும். படிங்க படிங்க. சொல்லுங்க பை. அப்போ என்ன சொல்லிட்டு கலிமாவுடைய விளக்கம் இருக்கிறது, கலிமாவுடைய சேவை, அதுதான் அன்பியாக்களுடைய சேவை. அந்த சேவையை நீ செய். லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களுக்கு சொல்லிக் கொடு. அல்லாஹ் உலகு இலாஹ்னு சொல்லிக் கொடு. காசு, பணம், துனியா, காசு எல்லாம் அவங்ககிட்ட வர ஆரம்பிச்சோம். ஒரு மனிதனுக்கு நீ உணவளித்து, ஆடை கொடுத்து, வேலை கொடுத்து, வேலை செஞ்சு கொடுத்து, அவனுக்கு காசு பணம் கொடுத்து, வீடு கட்டி கொடுத்த, இது பெருசா? அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்தா அது பெருசா? கலிமா சொல்லிக் கொடுத்தாங்க பெருசு. தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாவிட்டாலும் வாழ்ந்துருவான் அவன். துனியாவில் 800 கோடி பேருக்கு நீயே சோறு போடுற வாழல. அல்லாஹ் உன்னை கொடுக்க சொன்னது அவன் அடுத்தவன் மேல இறக்கத்துல இல்லை, உண்மையுள்ள இறக்கத்துல கொடுக்க சொன்னான். அல்லாஹ் ஜல்ல நல்லா விளங்கிக்கும். அல்லாஹ் நீங்க ஏழ்மையை மக்களுக்கு வாரி கொடுங்க, வாரி கொடுங்கன்னு சொன்னானே எதுக்காக வேண்டி? எத்தனையோ பேர் சாப்பிடாம கஷ்டப்படுறாங்களே, நீ வாரி கொடுத்தா சாப்பிடுவாங்களே, இல்லை பச்சை பட்டில மூத்தா போயிடுவாங்களே என்று அவங்க மேல இறக்கத்துல இல்லை. வாரி குடு, வாரி குடு, வாரி குடு, நீ நல்லா இரு, நீ நல்லா இரு, நமக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு நல்லா கொடுத்துருவாங்க. அதில் எவ்வளோ நேரம் கொடுக்குறதுக்கு? மனித சிருஷ்டிகளில் மிக மேலான சிருஷ்டிகள் யாரு? மனுஷன். இப்போ இதை தவிர மற்ற சிருஷ்டிகள் இருக்கா இல்லை துனியாவில்? ஆடு, மாடு, மீன், காது, காது, இப்போ வானம் பூமியில் கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் இருக்கு. அவைகளில் ஏதாவது பட்டிங்கன்னு செத்துச்சா? இல்லைங்க சக்காத்தெல்லாம் கடமையாக்கணும், உங்களுக்கு தர்மத்தை சதக்காவை கடமையாக்கணும்னா அவைகள் வாழல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு ஈயும் சந்தோஷமாக வாழுது, ஒரு கொசுவும் சந்தோஷமாக வாழுது, ஒரு பள்ளியும் சந்தோஷமாக வாழுது, எந்த கவலையும் இல்லாமல் வாழுது. இதுதான் கவலை. வாடகை வீடாக இருக்குது, என்றைக்கு சொந்த வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு நீ கவலையில் உட்காந்துருக்குற. அந்த வாடகை வீட்டில் உன்னை தவிர ஆயிரக்கணக்கான பிராணிகள் வருது, ஆனால் சொந்த வீடுன்னு சொல்லிக்குது. இந்த வீட்டில் பள்ளி இருக்குது, பக்கத்து வீட்டு பள்ளி, எங்கள் வீட்டுக்கு போகணும்ப்பா டைம் ஆச்சு அப்படின்ட்டு அது கிளம்பி வந்துடுது. சும்மா பார்க்கலாம் நல்லா இருக்கிறியா அப்படின்னு பார்க்கலாம் வந்துட்டு அதை பக்கத்து வீட்டு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுது. இந்த ஊரில் கரப்பாம்பூச்சேன் எங்கள் சொந்த வீடு தான் அப்படின்னு கொஞ்சம் வெளியே வந்து திரும்ப அங்கேயே வந்துடுது. அது சொந்த வீடு. இங்கே உள்ள எறும்பு, இங்கே உள்ள ஈ, இங்கே உள்ள பாச்சா, இங்கே உள்ள பள்ளி இருந்து அத்தனையுமே இது சொந்த வீடு. இது இங்கே கரையான் இவை உனக்கு தான் அது வாடகை விடுங்கிற. ஏன்னா அந்த அவைகள் யாருக்கும் வாடகைலாம் கொடுக்கறதில்ல. எனக்கு அதுதான் சொந்த வீடுங்கிறது. வை உலூஹியத்தை கொண்டு வா. அவங்களுக்கு துனியாவில் என்னதான் கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுக்காம முட்டா கை சேதம், கை சேதம். பல பேர் தன் வாழ்க்கையின் நோக்கமே அடுத்தவங்க சோறு போடுறது, அடுத்தவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, அடுத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது. இந்த வாழ்க்கையின் நோக்கம் நினச்சிருக்கிறாங்க. உன் வாழ்க்கையின் நோக்கமாக அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி வை. தானா துனியா வந்துடும் பை. அல்லாஹ் சொல்கிறான், லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். எங்க ஆயிடுங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இவர்கள் மதித்து நடப்பார்களே ஆனால், ஏவல் விளக்கல்களை சரியாக பின்பற்றி நடப்பார்களே ஆனால், வானத்திலிருந்து ரிஸ்க் கொட்டுவோம், பூமியிலிருந்து ரிஸ்க் கொடுப்போம் அவங்களுக்கு. வலவன்னஹும் அகாமுத் தௌராத்த வல் இன்ஜீல், தௌராத்தையும் இன்ஜீலையும் முறைப்படி நடப்பார்களே ஆனால், ஒமா உன்சில இலைஹிம் மின் ரப்பிஹிம், ரப்பிடமிருந்து இறங்கிய குர்ஆன் படி நடப்பார்களே ஆனால், லஅகலூ மின் ஃபௌகிஹிம், வானத்திலிருந்து ரிஸ்கை கொட்டுவோம், வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம், காலிலிருந்து ரிஸ்க் கொடுப்போம், மேலேருந்து ரிஸ்க் கொட்டுன்னு கொட்டு தின்னு தான் திம்பான். ஏன்னா அதை கொடுக்குறது அல்லாஹ் கஷ்டமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் நீ விலங்க தான் அல்லாஹ் உன்னை படிச்சான். அதில் விளைஞ்சுங்களா மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், நான் கொட்டுவேன் உங்களுக்கு. ஷேகா நேரத்தை ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் சர்க்கார்ட்ட ஃபைஜி நேரத்தில் பைத் வாங்கினா எல்லாம் கோடீஸ்வரனாக போயிடுறான் அப்படின்னு, ஏழைக்கெல்லாம் பணக்காரனாக போயிடுறான். நம்மளுக்கு கேட்டார் எப்படிங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அது ஒன்றும் வித்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. பையத்து வாங்கினா ஆளுக்கு 1 லட்சம் காசு கொடுப்பாங்களா அவங்க, இல்லை ஆளுக்கு ஒரு கடை வச்சு தர்றாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பையத்து வாங்கணுன்னா அல்லாஹ் இலாஹன்னு காமிச்சு கொடுத்துட்றாங்க. சதா அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிற வித்தியை சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும்போது அல்லாஹ்வை கவனிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, ஒமன் ஆரதா அன் திக்ரி
பைன்னலகு மைஷத்தன் லன்கா, என் திக்கரை யார் புறக்கணித்தார்களோ வாழ்க்கை நெருக்கடி உண்டாகும், ஏழ்மை, கஷ்டம், வறுமை, பிணி, சண்டை, சச்சரவு, ஊடு சண்டை எல்லாம் உண்டாகும். எப்போ என் திக்கரை புறக்கணித்தால். அப்போ என் அல்லாஹ்வுடைய திக்ர் அதிகமாக செய்ய 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 வாழ்க்கையின் நெருக்கடிகள்லாம் தீர்ந்து போய் வாழ்வு வளம் பெறும், கடன் நீங்கும், சொந்த பந்தங்கள் சேரும், கண்ணியம் வரும், ஊர் உன்னை மதிக்கும், எல்லாமே கிடைக்கும். எப்போ நீ திக்ர் செஞ்சா. அப்போ ஷேக் என்ன செய்கிறாங்க, திக்ர் சொல்லி கொடுத்துட்றாங்க. அல்லாஹ் திக்ர் செய், ஸலவாத் ஓது, இஸ்திக்ஃபார் ஓது, அல்லாஹ் இலாஹா நம்பி பாருன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ உலக மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை கற்றுக் கொடு. அப்போ இல்மு உலகத்தை கற்றுக் கொடுக்கறது ஒன்று, தீனை கொடுக்கறது ஒன்று. தீனில் உலகத்துடைய கல்வி ஒரு பக்கம், தீனுடைய கல்வி ஒரு பக்கம், மார்க்க சட்டத்திட்டங்கள் மசாயில் அதுவும் பெருசு தான். அதெல்லாம் விட ஆக உயர்ந்தது அல்லாஹுடைய கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான். அதனால உலகில் நீ வாழும் நோக்கத்தை உயர்ந்த நோக்கமாக்கு. என்ன நோக்கம்? நபிமார்கள் செஞ்ச வேலை நீ செய். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடு. அல்லாஹ் இலா அல்லாஹ் இலா அல்லாஹ் இலா என்று மக்களுடைய உள்ளங்களை உட்கார வச்சிரு, திணிச்சிரு அந்த கல்புல போய் அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை. அதுதான் நீ செய்யக்கூடிய பணிகள் ஆக உச்சகட்டமான பணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செஞ்ச பணி அதான். அல்லாஹ் அந்த வேலையை நம்ம அனைவரை கொண்டு வாங்குவானாக, அதற்காக நம்மை பொறுக்கி எடுத்துக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.